உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, காவேரி எங்கக்கா? எங்கேயாச்சும் போயிருப்பாடா. நைட் எல்லாம் கல்யாண வேலை பார்த்திருப்பாள்ல, டயர்ட்ல தூங்கி இருப்பா. ஜனனி, சாந்தி முகூர்த்தம் எப்போ? எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, அதெல்லாம் அத்தை பார்த்துப்பாங்க. ஜனனி, என்ன கேட்டாங்க இப்ப? ஒன்றும் இல்லை. ஏதோ கேட்டாங்களே. ராஜசேகர அண்ணன் ஏதோ சொல்றாரு. இவ எதுக்கு இப்ப நம்மள கோத்து விடுறா? மாமா, ஐயோ சேது கேப்பானே, அவனுக்கு வேற போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? ஓ மாமா, உங்களை தான். வாங்க. டேய், மண்டபத்துல இருக்கிற பேனர்லாம் வீட்டுக்கு வரணும். அதுல சிவாவும் ஜனனியும் எவ்வளவு அழகா இருந்தாங்கன்னு தெரியும்ல, அத அப்படியே வீட்டுல வச்சு பார்க்கணும். சரியா? டேய், எல்லாத்தையும் மடிச்சு கரெக்டா கொண்டு வந்துருங்க. வாங்க. டேய், சொல்றத செய்யுங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா. தேராத கேஸ். அக்கா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நல்ல நாள் பார்க்கணும். ஐயர்கிட்ட குறிச்சு கேட்டிருக்கேன். அக்கா, உங்க வீட்டுக்காரரு என்ன சொன்னாரு? அவர்கிட்ட கேட்டீங்களா? அவர் என்கிட்ட நீயே பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஏய், நில்லு. சாப்பிட்டியா? அது வந்து காவேரி எங்க? காவேரி சித்தியா? ஆமா. காவேரி சித்தி தெரியலையே, தெரிஞ்சா சொல்றேன். முளைச்சு 3 இலை விடல, திமிரப்பாரு. அக்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்குக்கா சாந்தி முகூர்த்தத்தை வீட்டுல வைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ஊருக்கு ஹனிமூன் அனுப்புங்க. அவங்க 2 பேரும் ஜாலியா இருந்துட்டு வரட்டும். அப்படி இல்ல மேகல, வீட்ல தான் நடக்கணும். ஆமா, அதான் நல்லது. அதான வழக்கமும் கூட. இப்ப வழக்கப்படியா எல்லாம் நடக்குது, நாம மாத்துவோம். ஜனனி, நல்ல பேர். இந்த பேரை உனக்கு யார் வச்சது? பெத்தவங்க தான். உனக்கு வேற ஒரு பேர் இருக்கா? எதுக்கு இப்ப என்கொயரி பண்றாங்க? அக்காவை தானே தேடுறீங்க? ஆமா. சூப்பர். எப்படி கண்டுபிடிச்ச? காவேரி எங்க? இன்னைக்கு வரமாட்டா, வெளியே போயிருக்கா. வெளியே போயிட்டாளா? மலேசியா போற ஐடியா எதுவும் இருக்கா? போகணும்னு தோணுச்சுன்னா போவேன். ஓ, எப்ப போறீங்க? ஏன், நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? நம்ம என்ன பண்ண முடியும்? யார் எங்க இருக்கணும்னு கடவுள் தான் முடிவெடுக்கணும். நீ ஜெயில இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உதடு மட்டும் அசைது, சத்தத்தை காணும். எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாதுல்ல. சொன்னா அது நல்லாவும் இருக்காது. அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கு. ஏன புரிய மாட்டேங்குது. அப்படியா? என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? மா, நாங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரிப்பா. ஜனனி, வா. உன்னோட மொத்த கோட்டையும் உடைச்சு ரோட்ல நிறுத்துவேன். அப்ப என்ன பார்த்தா உனக்கு உடம்புல தீயே பிடிக்கும். சாப்பிடுங்க. ஸ்லோவா. ஸ்லோவா.
இப்ப பசி போயிடுச்சு. சிவா கிடைச்சிட்டாரா? ஜனனி, இன்னைக்கு சாட்டர்டே. விசா ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் அவைலபிளாக இல்லை. மண்டே தான் சரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா சிவாவை கண்டுபிடிக்காம இருக்க மாட்டோம். ஒரு நாள் தானே இருக்கு. மண்டே மார்னிங்மா வந்துருவாங்க. அப்படியா? ஆனா எனக்கு யாரையும் தெரியாதே சார். நான் எப்படி எங்க தங்கறது? எனக்கு எதுவும் தெரியாது சார். இப்போ நாம என்ன பண்றது? சார், அவங்க ரொம்ப பேனிக்கா இருக்காங்க சார். நாம தான் சார் ஏதாவது உதவி பண்ணணும். ஜனனி, எம்பசி செலவுல நீங்க தங்குறதுக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். நீங்க கவலையே பட வேண்டாம். அப்படியா சார்? மகாபலிபுரம் பக்கத்துல எம்பசி ரெசார்ட் ஒன்னு இருக்கு. நாங்க அக்ரிமெண்ட் கூட போட்டிருக்கோம். நீங்க அங்க தங்கிக்கலாம். அங்க சேஃப் தானே சார்? ஆல் சேஃப். டெஃபினெட்லி ஐ வில் ஃபைண்ட் ஹிம். எம்பசி ஸ்டாஃப் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. மண்டே வந்து அவங்களே உங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நத்திங் டு வரி. தேங்க்யூ சார். சிவா கிடைச்சிருவாரு இல்ல சார்? கண்டிப்பா கிடைச்சிடுவாரு. ஹோட்டலை விட்டு எங்கேயும் வெளியில போக வேண்டாம். எல்லாமே உள்ளேயே கிடைக்கும். சேஃப்டிக்காக இதை வச்சுக்கோங்க. இது இந்தியன் கரன்சி தான். ப்ளீஸ் டேக் இட் மா. டேக் இட், டேக் இட். வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. ரெஸ்ட் எடுங்க. ஸ்டாஃப் வருவாங்க. சரி, நீங்க இங்கே இருங்க. ஸ்டாஃப் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. சரியா? ஓகே சார், போலாம். சார், சிவா கிடைச்சிருவாருல்ல கண்டிப்பா? கண்டிப்பா அவர் கிடைச்சிருவாருமா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிருவாரு. சிவா, நீ எங்க இருக்க சிவா? ஏன் சிவா என்னை விட்டு போன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.